என் பேர் தீபா ஜான்சன். நான் பெங்களூரில் இருக்கிறேன். எனக்கு கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகுது. எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே ரொம்ப டிசைர் இருந்தது, நான் கன்சீவ் ஆன பிறகு ஒரு பாய் பேபி பிறக்கணுன்ட்டு. நான் நிறைய வாட்டி ஜீசஸ் கால்ஸ் ப்ரேயர் டவர் சென்னைக்கு ஃபோனில் கால் பண்ணி இந்த விஷயத்துக்காக ஜெபிக்க சொல்லி கேட்டிருந்தேன். ரொம்ப பர்டனோட ப்ரேயர் வாரியர்ஸ் எனக்கும் என் ஃபேமிலிக்காக ஜெபிச்சாங்க. பர்டிகுலராக வந்து 5th செப்டம்பர் 2012 வந்து எனக்கு கன்ஃபைன்மெண்ட் டேட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த டேட்டு வந்து கூட எனக்கு பெயின்ஸ் ஒன்றும் வரலை. ஸோ அந்த மார்னிங் வந்து சிஸ்டர் இவாஞ்சலின் தினகரன் 6:30 டைம் நம்பிக்கை நேரம் ப்ரேயர் டைமில் அவங்க மெசேஜ் கொடுத்துட்டு ரொம்ப வல்லமையாக ஜெபிச்சாங்க. ஆண்டவரே மனமிறங்கோப்பா, மனமிறங்கோ சுவாமி. குழந்தை இல்லாத ஒவ்வொரு கர்ப்பத்திலையும் இப்பொழுது ஒரு குழந்தை உருவாகட்டும் சுவாமி, உருவாகட்டும்ப்பா. இதே போல் ஃபெலோப்பியன் டியூப்ஸ் எல்லாம் அடைபட்டிருக்கிறது என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்யும் சுவாமி, உதவி செய்யும்ப்பா. எல்லா முயற்சிகளையும் நாங்கள் செய்து பார்த்து விட்டோம், ஆனால் ஒன்றும் நடக்கவில்லையே என்று கதறி அழுகிற அந்த பிள்ளைகளுக்கு இப்பொழுது ஒரு குழந்தை உருவாகட்டும். அந்த சேம் டே எனக்கு கர்த்தர் கிருபைனால ஒரு ஆண் பிள்ளை எனக்கு பிறந்தது. என் குடும்பத்தின் எல்லாரும் எதிர்பார்த்தது போல அது மகிழ்ச்சியாக கர்த்தர் எங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்தார். I would like to thank the Lord Almighty for fulfilling all our heart's desires. எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் விரும்பினது போல் அவர் கிருபையாக எங்களுக்கு ஈவ் தந்தார். ஸோ நான் ஜீசஸ் கால்ஸ் ப்ரேயர் டவருக்கும் நன்றி சொல்லுகிறேன். எல்லாம் ப்ரேயர் வாரியர்ஸ் எனக்காக ஜெபிச்சாங்க. நான் ஈவன் நைட் டைம்ஸ் மிடில் ஆஃப் த நைட் கூட நான் கால் பண்ணியிருக்கிறப்ப அவங்க ஆறுதலாக எனக்கு ஜெபிச்சு கட்டாயம் கர்த்தர் உனக்கு இந்த வாஞ்சியை நிறைவேற்றுவார்ன்ற வசனங்கள் கொடுத்து என்னை ஆறுதல் படுத்தியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் சிஸ்டர் இவாஞ்சலின் தினகரன் ஜீசஸ் கால்ஸில் எல்லாருக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். அந்த ஊழியத்துக்காகவும் நன்றி சொல்லுகிறேன். இப்பொழுதும் இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை கூட்டம் ஒன்றில் உங்கள் அன்பு சகோதரி இவாஞ்சலின் பால் தினகரன் அவர்கள் வழங்கிய இறை செய்தியின் ஒரு பகுதியினை உங்கள் ஆசீர்வாதத்திற்காக வழங்குகிறோம். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. யாக்கோபு 5:16 நாம் பார்க்கிறோம், நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று. ஊக்கமாக ஜெபிக்கும் பொழுது, உண்மையாக ஜெபிக்கும் பொழுது அது மிகுந்த பலனை கொடுக்கிறது. நமக்கு பலனை கொடுக்கிறதோடு கூட நம் ஜெபங்களுக்கு பதிலை கொண்டு வருகிறது என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருடைய ஜெபத்திற்கும் கட்டாயம் பலன் உண்டு. விசுவாசித்தவளே பாக்கியவதி, உன் நம்பிக்கை வீண் போகாது, அதற்கு முடிவு உண்டு என்று வேதம் சொல்லுகிறபடி இன்றைக்கு உங்கள் ஜெபத்திற்கு ஒரு பதிலை கட்டாயம் தருவார். நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது யாருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. யோவான் 9:31 நாம் வாசிக்க கேட்போமா? பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். யாருக்கு செவி கொடுக்கிறாரா? ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து தேவனுடைய சித்தத்தை செய்யும் பொழுது அவனுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். தாவீதை குறித்து ஆண்டவர் அப்படிதான் சொன்னார். தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவனாக நான் கண்டேன், அவன் எனக்கு சித்தமானவைகளெல்லாம் செய்கிறான் என்று சொல்லுகிறார். நாம் கர்த்தருக்கு சித்தமானவைகளை செய்யும் பொழுது கர்த்தர் கட்டாயம் அந்த ஜெபத்திற்கு பதிலை கொடுக்கிறார். என்னுடைய தாயார் அப்படி தான் விசுவாசத்தோடு எங்களை நடத்தினார்கள். என்னுடைய தகப்பனார் ஆண்டவரை அறியாதவர்களாக இருந்தார்கள். வாரத்தின் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எங்களை தவறாமல் ஆலயத்திற்கு அழைத்து செல்வார்கள். நடந்தே போக வேண்டும். நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்தோம். அவர்களுக்கு அவ்வளோ ஒரு விசுவாசம். தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய கணவரை ஆண்டவர் எப்படியாவது தன்னுடைய வழியிலே நடத்துவார் என்ற விசுவாசம், நம்பிக்கை. அதுபோலவே ஆண்டவர் எங்களை அவர்களுடைய விசுவாசத்தின்படி ஊழியர்களாக மாற்றியிருக்கிறார். அவர்களுக்கு 4 பிள்ளைகள். 4 பிள்ளைகளுடைய சந்ததியும் ஆண்டவர் இன்றைக்கு அவர்களுடைய ஜெபத்தின் மூலம்
விசுவாசத்தின் மூலம் ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். இன்னும் உபவாச ஜெபத்தின் மூலமாக என்னுடைய அனைவரையும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படி செய்திருக்கிறார். உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது என்று இயேசுவானவர் சொன்னார். நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலனுள்ளதாக இருக்கிறது. நம்ம செய்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் கட்டாயம் பலன் உண்டு, கட்டாயம் பலன் உண்டு. சோர்ந்து போய் விடாதீர்கள் பிரியமானவர்களே. உங்கள் வீட்டில் இருக்கிறவர்களுக்காக, ஆண்டவரை அறியாதவர்களுக்காக நீங்கள் இன்றைக்கு ஜெபித்து வந்திருக்கலாம். அந்த ஜெபத்துக்கெல்லாம் இன்றைக்கு பதில் வரப்போகிறது. இயேசுவானவர் வருகிற இடத்திலே ரட்சிப்பு வரும். சகை வீட்டிற்கு ஆண்டவர் வந்த பொழுது என்ன சொன்னார்? இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அதை நாம் விசுவாசிப்போம் பிரியமானவர்களே. நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலன் அளிக்கிறதாக இருக்கிறது. வேதத்திலே நீதிமொழிகள் 15:8 அப்படி தான் சொல்லுகிறது. செம்மையானவர்களின் ஜெபம் அவருக்கு மிகவும் பிரியமானதாக இருக்கிறது. நம்ம செய்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் ஆண்டவர் பிரியத்தோடு கேட்கிறவராக இருக்கிறார். அதனால் சோர்ந்து போகாமல் ஜெபித்து கொண்டே இருப்போம். என்னுடைய தாயார் எவ்வளோ வருஷமாக என்னுடைய தகப்பனருக்காக ஜெபித்திருக்கிறார்கள். 1961 வருஷத்திலிருந்து 86 வருஷம் வரைக்கும் ஜெபம் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு தான் என்னுடைய தகப்பனாரை ஆண்டவர் தொட்டார். ஆனால் இந்த காலத்தில் எல்லாம் சீக்கிரமாக நடக்கிறது. ஏன் அது நடக்கிறது? ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. எல்லாம் துரிதமாக நடந்து கொண்டு வருகிறது. எங்கள் ஊழியத்தில் நாங்கள் அதை தான் இன்றைக்கு பார்த்து வருகிறோம். கடவென்று ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ஊற்றி கொண்டு வருகிறார். எதையெல்லாம் செய்கிறோமோ அதையெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதித்து வருகிறார். ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஆண்டவர் பதிலை உடனே கொடுத்து வருகிறார். அதே போல் உங்கள் ஜெபத்திற்கும் பதிலை கட்டாயம் இந்நாட்களை தருவார் என்று நான் நம்புகிறேன் பிரியமானவர்களே. இவ்வளவு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கும்போது நமக்கு என்ன கவலை, என்ன குறை? என் மீட்பர் உயிரோடு இருக்கும் பொழுது உனக்கு என்ன குறை உண்டு என்று நாம் பாடுகிறோம் அல்லவா? கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பவமணி பழிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் என்றனை எடுப்பார். என் மீட்பருயிரோடிருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே, சொல் மனமே. அவர் நம்மோடு உயிரோடு இருக்கிறார், நம்ம கூட தான் இருக்கிறார். நம்ம உட்காரும் பொழுது, நம்ம எழுந்திருக்கும் பொழுது, படுத்திருக்கும் பொழுது அவர் நம்ம கூடவே இருக்கிறார். நம்ம வாயில் சொல் பிறவாததற்கு முன்பே அதையும் அறிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்மோடு கூட இருக்கிறார் பிரியமானவர்களே. நாம் தைரியமாக ஜபித்து கொண்டே இருப்போம். பதில் வருகிற வரைக்கும் ஜபித்து கொண்டே இருப்போம். என் தாயார் அதை தான் செய்தார். சோர்ந்து போகாமல் ஜபித்தார். இன்றைக்கி பாருங்கள், எங்கள் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்ததோடு கூட இல்லாமல் எங்கள் உறவினர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அவ்வளோ ஆண்டவரை அறியாத உறவினர்கள் குடும்பத்தில் இன்றைக்கு பார்க்கும் பொழுது அவர்களுடைய பிள்ளைகளில் ஒருவராவது ஊழியக்காரராக இல்லாமல் இருக்க மாட்டார். ஒரு பிள்ளையை ஆண்டவர் ஊழியக்காரராக இன்றைக்கு தெரிந்தெடுத்திருக்கார். ஒவ்வொரு குடும்பத்திலையும் எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கிறார் பாருங்கள். அதையெல்லாம் இன்றைக்கு நினைக்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. நம் ஜெபத்திற்கு பலன் உண்டு, பலன் உண்டு பிரியமானவர்களே. இன்றைக்கு என்னுடைய தாயார் உயிரோடு இல்லை, ஆனால் அவருடைய ஜெபம் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறது.
அவர்களுடைய கண்ணீரின் ஜெபம் வீண் போகவே இல்லை. அதன் மூலமாக ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நம் ஜெபத்திற்கு கட்டாயம் பலன் உண்டு. நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபத்திற்கு பலன் உண்டு பிரியமானவர்களே. ஆனால் நாம் ஜெபத்திற்கு பதில் வருமா என்று சந்தேகப்படுவோமானால், பயப்படுவோமானால் அது அப்படி தான் வரும். யோபு சொல்லுகிறான் பாருங்க, யோபு 3:25-26 வாசிங்க. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. நம்ம பயந்தோன்னா அது அப்படியே தான் வரும். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று சொல்லுகிறான். அதன் பிறகு பாருங்க, எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை. என்ன இருந்துச்சான்? தத்தளிப்பு தான் இருந்துதான். எனக்கு அருமையானவர்களே, நம்ம இது நடக்காது என்று நினைத்தா அது நடக்காது தான். நாம் எதை நம்புகிறோமோ அதுதான் நமக்கு வரும். உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்று கர்த்தர் சொன்னது போல அப்படியே செய்வார் பிரியமானவர்களே. அடுத்ததாக ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் சரீரம் உங்களுடையது அல்ல, நான் தங்குகிற ஆலயமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இன்னும் ஏசாயா 56:7 பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று சொல்லுகிறார். அவர் ஒரு சாதாரண கட்டிடத்தை பார்த்து அதை சொல்லவில்லை, நம்மை பார்த்து தான் அதை சொல்லுகிறார். கட்டிடத்தையும் சொல்லியிருக்கிறார், நம்மையும் பார்த்து அதை தான் சொல்லியிருக்கிறார். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். நம்முடைய சரீரம் நம்முடையது அல்ல பிரியமானவர்களே, ஆண்டவர் தங்குகிற ஆலயம், அது ஜெப வீடு. இந்த சரீரத்தில் எப்பவும் ஜெபம் எழும்பிக்கொண்டே இருக்க வேண்டும். இதை தான் எங்கள் குடும்பத்தினர் செய்து கொண்டு வருகிறார்கள். இதை ஆண்டவருடைய மகிமைக்காக சொல்லுகிறேன் பிரியமானவர்களே. திருமணமான புதுதில் எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வீட்டுக்குள்ளே போகும்போது ஜெபம், வெளியே வரும்போது ஜெபம், சாப்பிட்றதுக்கு முன்னால் ஜெபம், சாப்பிட்டு முடித்த பிறகு ஜெபம், குடும்ப ஜெபம், ஜெபம் 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 என்று இருக்கும். எனக்கு திருமணமான புதுதில் அது பழக்கம் இல்லாததுனால வெறுப்பாகவே இருக்கும். என்ன எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்று எனக்குள்ளே புலம்புவேன். சில நேரம் ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னால் சாப்பிட்ருவேன், ஒரு வாய் எடுத்து வாயில் போட்டுருவேன். என் கணவர் கோவம் வரும், வாந்தி எடு அதை என்று சொல்லுவாங்க. ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடு என்று சொல்லுவார்கள். ஆனால் இப்போ பாருங்கள், பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பிறகு எனக்கும் அதே ஆசை வந்திருக்கிறது. எப்போவும் ஜெபத்திலே இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். ஆண்டவரே, இந்த வாழ்க்கை எனக்கு கொடுத்ததுக்காக உனக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவேன். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். ஊழியம் செய்வது தான் ஆசீர்வாதம். அதை விட பெரிய வேலை, ஆசீர்வாதமான வேலை வேறு ஒன்றுமே கிடையாது. ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய செய்ய ஆண்டவர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். முதல்ல சாம் என் வயிற்றில் இருக்கும் பொழுது, கன்சீவாக இருக்கும் பொழுது பலவீனமாக இருப்பேன். அப்போது என்னுடைய தாயார் ஆஸ்பத்திரியில் கேன்சர் வியாதினால் அட்மிட் ஆகியிருந்தாங்க. அப்போது என்னுடைய தாயார் இடத்துல சந்தோஷமாக போய் சொன்னேன், நான் கன்சீவாக இருக்கேன் அம்மா என்று சொன்னேன். அப்போது எங்கள் அம்மா சந்தோஷப்படுவாங்க, அந்த வியாதி படுக்கையில் அவங்களுக்கு சந்தோஷம் வரும் என்று சொன்னேன். ஆனால் அவங்க அதுக்கு மாற என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐயோ, நீ எப்படி தான் அந்த குழந்தைய பெற்று எடுக்க போறியோ, இவ்வளோ பலவீனமாக இருக்கிறியே என்று கவலைப்பட்டார்கள். அவ்வளோ பலவீனமாக இருப்பேன். ஒரு நாள் என்னுடைய தகப்பனார் சகோதரர் தினகரன் அவரிடத்தில் போய் ஜெபிப்பதற்கு போனேன். ஒரே பயம், எப்படி தான் அந்த குழந்தைய பெற்று எடுக்க போகிறோமோ என்று. 8 மாதம் இருக்கும் பொழுது அவர்கள் என் தலையில் கை வைத்து ஜெபித்தார்கள். அந்த நேரத்தில் நான் பிகாம் 3rd இயர் வீட்டிலே உட்காந்து படித்து கொண்டிருந்தேன். அப்போது ஜெபித்து விட்டு தீர்க்க தரிசனமாக அவர்கள் சொன்னார், ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், இப்போ நீ பயந்து நடுங்கிற, ஆனால் இன்னும் வரப்போகிற நாட்களில் நான் உன்னை அதிகமாக பயன்படுத்துவேன். எவ்வளோ அதிகமாக நீ ஊழியம் செய்கிறாயோ
அவ்வளோ அதிகமாக உனக்கு நான் பலன் தருவேன் என்று சொன்னார். இந்த குழந்தையும் நீ கஷ்டம் இல்லாமல் பெற்று எடுப்ப, உனக்கு இந்த டிகிரியும் ஒரு வெள்ளி தட்டில் உனக்கு பொற்பழங்களாக தருவேன் என்று வாக்கு பண்ணினார். அதே போல் எனக்கு பிரசவமும் மிகவும் சுலபமாக இருந்தது. வேதனை இல்லாமல் குழந்தையை பெற்றெடுத்தேன். டிகிரியும் அருமையாக பாஸ் பண்ணும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். இன்றைக்கு பாருங்கள், என்னுடைய பழைய பலவீனம்லாம் எங்கே போனது என்றே தெரியவில்லை. எனக்கு அருமையானவர்களே, நாம் அதிகமாக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அதற்கு பலனை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். அது நமக்கு அதிக பலனை தருகிறதாக இருக்கிறது. இன்னும் நாம் அதிகமாக ஜெபிக்க 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 ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஏசாயா 30:21 பாருங்கள், அதை வாசிக்க கேட்போமா? நீங்கள் வலது புறமாய் சாயும் போதும் இடது புறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். வழி இதுதான், இதில் நடங்க, இப்படி போங்க அப்படி போங்க என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லுவார். ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த ஜெபம் ஒரு காம்பஸ் மாதிரி நம்மை வழி நடத்தும். எல்லா ஆசீர்வாதமும் நம்மை தானாக தேடி வரும். திருமணமாகிறதுக்கு முன்னால் எங்கள் அம்மா என்னுடைய குடும்பத்தினருக்காக ஜெபிக்கும் பொழுது சில வேளைகளில் பலவீனமாக நினைப்பாங்க. ஐயோ, நம்ம மட்டும் ஜெபிக்கிறோமே, ஆண்டவர் நம் ஜெபத்திற்கு பதிலை கொடுப்பாரா என்று திடீரென்று ஒரு அவிசுவாசம் வரும். ஏன்னா நம்ம மாம்சத்தில் இருக்கிறோம். மாம்சம் பலவீனமானது, ஆனால் ஆவியோ உற்சாகமானது. அப்போது இருக்கிற ஊழியக்காரங்களெல்லாம் வீட்டுக்கு வரவழைப்பாங்க. அப்போ எங்கள் அப்பா ஆண்டவரை அறியாமல் இருந்தார்கள். யார் யார் வராங்களோ அவங்களெல்லாம் வர வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு வயசான ஒரு தாத்தா அடிக்கடி வருவாங்க. அவங்க வருவது எங்கள் அம்மாவுக்கு மிகவும் உற்சாகமாக இருக்கும். அவர் வரும்போது என்ன செய்வாங்க தெரியுமா? எங்களெல்லாம் உட்கார வச்சு நல்ல வேத பாடம் சொல்லி தருவாங்க. ஒவ்வொரு வசனம் சொல்லும்போதும் எங்களை கையை தூக்கி சொல்லுவாங்க. அல்லேலூயா சொல்லு, பிரைஸ் தி லார்ட்னு சொல்லு என்று சொல்லுவாங்க. நாங்கள் சின்ன பிள்ளைங்கள அது மாதிரி இருப்போம். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த தாத்தா என்னை எப்போ பார்த்தாலும் அல்லேலூயான்னு சொல்கிறாரு. நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் போட்டோம். இந்த தாத்தா வரும்போதெல்லாம் நம்ம ஓடிடணும் எங்கேயாவது என்று. தாத்தா வாசலுக்குள்ளே வர்றதை பார்த்த உடனே நாங்கள் பின்னால் கதவை திறந்துட்டு ஓடிடுவோம். ஆனால் எங்கள் அம்மா எங்களை விடவே மாட்டாங்க. வா வா வா, தாத்தா வந்துட்டாங்க, ஜெபம் பண்ணலாம் என்று சொல்லுவாங்க. அவரும் எங்களை விடுற பாடில்லை. உட்கார வச்சு அல்லேலூயா சொல்லு, ஸ்தோத்திரம் போடு என்று சொல்வார். அதுவும் மெதுவாக சொல்லக்கூடாது, சத்தமாக சொல்லணும். அந்த நாட்கள் எங்களுக்கு கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் இப்போ அவர் சொல்லி கொடுத்த ஒவ்வொரு வேத பாடமும் எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்குது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆவியினால் அதிகமாக நம்மை நிரப்பும்படியாக ஜெபிப்போம். கர்த்தருக்கு நம்மையே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் இன்னும் அதிகமாக உடைய வசனத்தை படிக்க வேண்டும், இன்னும் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். எனக்கு நீர் உதவி செய்வீராக, பரிசுத்த ஆவியை தருவீராக என்று ஜெபம் பண்ணுவோம். ஊக்கமாக எனக்கு ஜெபிக்க சொல்லித்தார் என்று நாம் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது உதவி செய்வார். இப்பொழுதும் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் அப்பா, நமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தெரிந்தெடுத்திருக்கிறே சுவாமி. உங்களுடைய கைகளினாலே நீர் ஒவ்வொருவரையும் பிரித்து எடுத்து உமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, இவர்கள் உம்முடைய பிள்ளைகள் அப்பா, உமக்கு சொந்தமானவர்கள் சுவாமி. முதலாவது நான் அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்திரம் அப்பா, நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள். உங்கள் ஜெபம் கேட்கப்படுகிறதாக இருக்கிறது பிரியமானவர்களே. நாம் ஒரு நாள் சோர்ந்து போகாமல் ஜெபிப்போம் பிரியமானவர்களே. இன்றைக்கு அதற்கு வேண்டிய பலன் வருகிறது. இந்த வருஷத்திலே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் அதுதான். நிறைவேறாத ஆசைகளை இந்த வருஷத்திலே நிறைவேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். என் வசனம் ஒரு நாளும் வெறுமையாக திரும்பாது என்று சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு மன மகிழ்ச்சி வரும் என்று சொல்லியிருக்கிறார். அதையே நாம் பிடித்துக்கொள்வோம்.
இன்றைக்கு உங்கள் ஜெபத்திற்கு பலன் உண்டு, பலன் உண்டு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? வாயை திறந்து நல்லா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் நிரப்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஈசாக்கின் பய பக்திக்குரியவர், நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா, இருக்கிறீர் சுவாமி, இருக்கிறீர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எமது பிள்ளைகள் தாழ்ந்து போவதில்லை. ஆண்டவரே, அவர்கள் நம்பிக்கைக்கு முடிவு இன்றைக்கு உண்டு, இன்றைக்கு உண்டு, பலன் உண்டு. ஜெபத்திற்கு இன்றைக்கு பலன் உண்டு. ஸ்தோத்திரம் அப்பா. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. இன்றைக்கு ஆண்டவர் என் ஜெபத்திற்கு பதிலை தருவார், பதிலை தருவார். இன்றைக்கு என் வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, ரட்சிப்பு வந்தது. ஸ்தோத்திரம். நாம் அனைவரும் எழுந்து நிற்க முடியுமான எழும்பி நின்று ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை போல எங்களை மாற்றும், இயேசுவை போல எங்களை மாற்றும் என்று மாத்திரம் சொல்லுவோம் பிரியமானவர்களே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சின்ன குட்டி பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, வாயை திறந்து நல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்குள் வருகிறதற்காக ஸ்தோத்திரம், என்னை நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார், நிரப்பி கொண்டிருக்கிறார், நிரப்பி கொண்டிருக்கிறார், நிரப்பி கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இறங்கி வருகிறார், இறங்கி வருகிறார், இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நிரம்புங்கள், 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 நிரம்புங்கள். கர்த்தருடைய பலன் உங்களை ஆட்கொள்ளுகிறது, உங்களை நிரப்புகிறது. ஆண்டவரே, சரீர பலவீனங்களும் அப்படியே மறைந்து போகட்டும், மறைந்து போகட்டும், மறைந்து போகட்டும். இனிமேல் சுகம் உண்டாயிருக்கட்டும் அப்பா. நிறைவேறாத ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்களை கனம் பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.